வெல்கம் டு ஆல். 10 லிட்டர் கர்ட் சேனர் இன்ஸ்டாலேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கோங்க. செக்லிஸ்ட்டை உங்களுக்கு நான் க்ளோஸில் காட்டுறேன். செக்லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷனை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். 10 லிட்டர் கர்ட் சேனரில் இப்போ அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கும். அதை நம்ம தான் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எடுக்கிற அலாங்கி உங்களுக்கு இதோட கொடுத்துருவாங்க. இதை அதுக்கான ஸ்க்ரூஸ் ஹோல்ட் இருக்கும். அதில் மூலமாக லூஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்க ரொட்டேட்டிங் பார்ட், டயரை கடையக்கூடிய ரொட்டேட்டிங் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணணும். அதுக்கான அலாங்கியும் நாங்கள் அதிலே கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஹெட் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த பிளேட்டை இதோட நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ அதில் இருக்க அந்த ஹோலில் இந்த ஃப்ரேமை வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஹேண்டில் டைட் சைடில் கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணிட்டீங்கன்னா இது டைட் ஆகிடும். இந்த ஃப்ரேம் இதுக்கு மேலே வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரொட்டேட்டிங் பார்ட்டை தூக்கி நம்ம அதில் ஃபிட் பண்ணுவோம். நம்ம ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஸ்க்ரூவை எடுத்து அதில் நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம். தென் இப்போ ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரொட்டேட்டிங் பார் ரொட்டேட் ஆகுது ப்ராப்பராக ரைட் வச்சதுக்கப்புறம் 10 லிட்டர் கர்ட் சேனர் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஒயர் டேக்லேருந்து டேக்கை ரிமூவ் பண்ணி ஒயரை எடுத்துக்கிட்டு நம்ம பிளக்கிங் பண்ணி செக் பண்ணுவோம். கர்ட் சேனல் இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து சுவிட்ச் பாக்ஸில் பிளக்கிங் பண்ணுறேன். பிளக்கிங் பண்ணிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போது கர்ட் சேனரில் ஒரு இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷன் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பிளக்கிங் பண்ணோன்னா பவர் வந்தோன்னா எரியும். இப்போ அதில் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஃபார்வர்டு ரிவர்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபார்வர்டில் ஓடுது, அதாவது இப்போ ரிவர்ஸில் ஓடுது. ஸோ இந்த சுவிட்ச் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபார்வர்டுலையும் ரிவர்ஸ்லையும் ப்ராப்பராக டயரை கடைஞ்சி யூஸ் பண்ணிக்கிட முடியும். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சுவிட்ச் தான் ஃபார்வர்டுக்கும் ரிவர்ஸுக்கும் மாற்றக்கூடிய சுவிட்சு. பாருங்கள், ஃபார்வர்டு போகுது, தென் ரிவர்ஸ் போகுது. ஸோ இதான் மெத்தடு. ஸோ ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். சேனர் வச்சு எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறேன். கர்ட் சேனர் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டயர் மட்டும்தான் கடையணும், வேறு எதுவுமே அதை வச்சு பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி டயரை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை லிட்டர் வச்சுருந்தாலும் அந்த கர்ட் சேனர் வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இந்த மிஷினை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு. இந்த மாதிரி சிமெண்ட் கலவைகளையும் கர்ட் சேனரை வச்சு பயன்படுத்தாதீங்க. பெயிண்டும் சரி சிமெண்ட்டும் சரி பயன்படுத்தாதீங்க. கர்ட் சேனரை டயர் கடையிற்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.